எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 1லேருந்து முக்கியமான சில மாற்றங்கள சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு கல்வி மற்றும் உணவு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மாணவர்களின் கல்வி தரத்தை மதிப்பீடு செய்ய கிரேட் வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏ பிளஸ், ஏ, பி, சி போன்ற கிரேடிங் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. இது முதற்கட்டமாக 500 பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை. முட்டை விற்பனையில உத்தரப்பிரதேசத்தில் விற்பனை செய்யப்படும் முட்டைகளில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகள், அதாவது மேனுஃபேக்சரிங் மற்றும் எக்ஸ்பைரி டேட் இத அச்சிடப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அப்புறம் போக்குவரத்து. போக்குவரத்துல ரயில்வே டிக்கெட் முன்பதிவு செய்கிறோம் இல்லையா? அதுல டிக்கெட் ரத்து செய்வதற்கான ரீஃபண்ட் விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் பணம் கிடைக்காது. 8 டூ 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 50% ரீஃபண்ட் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரம் டூ 72 மணி நேரத்திற்குள் டிக்கெட் கேன்சல் செய்தால் அதற்கு 75% ரீஃபண்ட் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 72 மணி நேரத்திற்கு முன்னதாகவே முழு பயணமும் ரீஃபண்ட் செய்யப்படும். அதாவது 72 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோம்னா, முழு தொகையும் ரீஃபண்டாக கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டோல்கேட் கட்டணம். தமிழ்நாட்டில் உள்ள 66 டோல்கேட்களில் கட்டணம் 5% முதல் 7% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் பங்குகளில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் கட்டாயமாக்கப்படுகிறது. நிதி மற்றும் வங்கி சேவைகள். கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ பரிவர்த்தனை நிறுவனங்கள் தங்கள் தரவுகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தாமதத்திற்கு 200 மற்றும் தவறான தகவல்களுக்கு 50,000 அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளிக் கடன். ஏப்ரல் 1 முதல் வங்கிகளில் வெள்ளியை அடகு வைத்து கடன் பெறலாம். வெள்ளி விலையில் 75% வரை கடன் கிடைக்கும். அதிகபட்சம் 10 கிலோ வரை அடகு வைக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஃப் மற்றும் சம்பளம். மாத சம்பளம் 25,000த்திற்கு மேல் உள்ளவர்களுக்கு பிஎஃப் பிடிக்கப்படாது. வருடாந்திர பிஎஃப் பங்களிப்பு 2.5 லட்சத்திற்கு மேல் இருந்தால் அதன் வட்டிக்கு வரி விதிக்கப்படும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2.5 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அதற்கு வட்டிக்கு வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனை. ஜிபே, போன்பே போன்ற தளங்களில் பணம் அனுப்ப பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ஐடி இனி அவசியம் ஆக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு. ஒரு நபர் ஒரு ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருக்க அனுமதிக்கப்படுவார். பழைய சேமிப்பு கணக்கை ஜீரோ பேலன்ஸ் கணக்காக மாற்ற 7 நாட்கள் ஆகும். ஏடிஎம் பரிவர்த்தனைகள். ஏடிஎம்மில் யுபிஐ மூலம் பணம் எடுத்தும் இலவச மாத தவணை கணக்கிலேயே 5 முறை சேரும். அந்த 5 வரம்பை தாண்டினால், 5 முறை டிரான்சாக்ஷனை தாண்டினால் ரூ. 23 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். ஏடிஎம்மில் 5 முறை டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அந்த 5 முறைக்கு மேல ஆச்சுன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரூ. 23 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என வரி மற்றும் ஆவணங்கள் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பேன் கார்டு எங்கெங்க தேவைப்படுதுன்னு சொல்லி, புதிய பேன் கார்டு பெற ஆதார் அட்டையுடன் ஓட்டுநர் உரிமம் அல்லது மதிப்பெண் சான்று போன்ற கூடுதல் ஆவணங்கள் தேவைப்படுகின்றன. நீங்க பேன் கார்டு அப்ளை பண்றதுக்கு புதிய பேன் கார்டு பெற ஆதார் அட்டையோட சேர்த்து உங்களோட ஓட்டர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் கல்வி சான்றிதழ் ஏதான ஒரு ஆவணங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் எண்கள் கட்டாயம் எங்கெங்க தேவைப்படும் அப்படின்னா, 2 லட்சத்திற்கு மேல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கும்போது உங்கள் பேன் நம்பர் கட்டாயமாக்கப்படுகிறது.
1,00,000க்கு மேல் ஓட்டல் பில் செலுத்தும்போது, உங்களோட பான் நம்பர் மிகவும் கட்டாயமாக்கப்படுகிறது. ஒரே நாளில் 50,000க்கு மேல் அல்லது 1 வருடத்திற்கு 10,00,000க்கு மேல் டெபாசிட் செய்தால் உங்கள் அக்கவுண்டில் பான் நம்பர் கட்டாயமாக்கப்படுகிறது. 5,00,000க்கு மேல் வாகனம் வாங்கும்போது, அங்கேயும் உங்களோட பான் நம்பர் கட்டாயமாக்கப்படுகிறது. இதுதான் ஏப்ரல் 1லிருந்து புதிய ரூல்ஸ் வரப்போகும் என சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.